Come on, guys, zero. மயில் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் செம்மையா இருக்கா சசில சக்சஸ் ஆயிடுன்னு சொல்றாங்க. அவன் சசி 24 பேர் எழுதுவான் வரேன் சரி செம்மையா இருக்கா பேசி வேற லெவலில் இருக்குது ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எங்களோட வண்டி லைட்டா கொஞ்சம் மேட்ல ஏறதுக்கு கோளாறு கொடுக்குறான். தள்ளு 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 தள்ளு. கமான் 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 பாய் சீக்கிரம். ஏய் இந்த கல்ல யாரா ஓரத்துல போடுவா? நான் போட்றேன் ப்ரோடா. இல்ல ஐயோ என்ன ப்ரோ இது நகரானே. கல்லு வேணுமா? ஹியூமனிட்டி. தூக்குடா டக்குனே. ஏய் பாத்து பள்ளத்துல போறேன்னா அந்த உருண்டி போய் அவங்க இல்லையா? அதான் கல்ல போறேன்னு உருட்டி விட்டு கீழே போய் விழுந்து. ஓகே ஓகே ஓகே. சந்தோஷ் ஜிம்முக்கு போறத காட்டுறா வீரத்தை. சூப்பர்ரா. உனக்கு எங்கடா திரும்ப பள்ளத்துல போற பையங்கடா. ஆடா மென்டல் பையல. உலகத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கு நான் நினைச்சேனே. என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டானே. வீலுக்குள்ள வேணா திரும்ப பள்ளத்துல போட்டு வரான் பாரு. ஆடா பாவிகளா இதை வச்சு தாண்டா என் குடும்பத்துக்கு ஒரு வாரம் ப்ரோக்ராமு. இப்படி பண்ணிட்டீங்களா? அண்ணன் தள்ளுறாரா இல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு? ஓடு 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 வா வா வா. இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்திருக்க பிளேஸு. ஸோ ஏதோ மாசி பெரியண்ண சுவாமி திருக்கோயில்னு போட்டிருக்கு. ஸோ உள்ளே ஏதோ ட்ரெக்கிங் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் தான் வந்து ரூமை போய் செக்இன் பண்ணோம். டைம் வந்து இப்போ கரெக்டாக வந்து ஒரு 4-5 ஆகுது. ஸோ இதை முடிச்சுட்டு இந்த மேலே ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே ரூம் போகிறோம். ஸோ நான் ரூம் போகிறது, ரூமில் பார்க்குறது எப்படி இருக்குது, அது எவ்வளோ ப்ரைஸ், அது எல்லாத்தையும் வந்து நான் நெக்ஸ்ட் எபிசோடில் போடுறேன். ஸோ இதை இப்போ பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு பயங்கரமான ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டுருக்கோம். மச்சான் ஆகாஷ் ஏதாச்சும் பண்ணு, சந்து உள்ள பூந்து அப்படிக்கா வாடா. அப்போ தானே நார்மலாக பண்ண என்னடா இருக்கும் வீடியோடா அப்படி போயிட்டு விடா மச்சான். சூப்பர்ரா. ஒரு மாதிரி ஏதோதான் இருக்குங்க உள்ள. சூப்பர். அது தவறு. சசிக்கு ரொம்ப பெரிய மேடு இதெல்லாம். ஆள் எப்படி ஏறான்னு தெரில. இந்த ஜோக்கெலாம் இதில் போட்டோன்னா காப்பி ரைட்ஸில் அவங்களே தூக்கிடுவாங்க. சார் செம்மையாக இருக்கலாம் அந்த இடம். ஆகாஷே அங்கே பேர் அங்க போய் இப்படி பண்ணலாமா சசி? சசி சசி அங்க போய் பண்ணலாமா? அங்க பாரு பயங்கரமா இருக்கா. டேய் ஆனா சசி ஏதோ மலை மேலாம் ஏறி போறது, ஏதோ இது அது என்ன சொல்லுவாங்க, வயல்வெளி உள்ள ஏதோ போவாங்க மச்சான் ஊருக்குள்ள, அந்த மாதிரி இருக்குது. ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது இந்த பிளேஸு. நான் ஆகாஷ் முன்னாடி போயிட்டானா? ஆகாஷே ஆகாஷ் தான் முன்னாடி அனுப்புறீங்களா? ஏதாச்சும் ஆபத்துனா இன்ஃபர்மேஷன் கொடுப்பானா? அதான் ஐயோ நம்ம மட்டும் பள்ளத்தில் விழுட்டோமே, சரி பசங்களாம் வரட்டும் அப்படின்னு ஆளு. ஆனால் கோயிலுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக ஏறி போக மாட்டீங்களே ட்ரெக்கிங் பண்ணி, எனக்கு புரியலையே. அங்கே ஏதாச்சும் கிடைக்குதுன்னு சொன்னாங்களா மலை மேலே? ஓ மூலிகை இலைக்காக போகிறீங்க இப்போ அதானே? எங்கடா இருக்கான்? ஏமாண்டா செம்மையாக இருக்கான். ஐஸ் மயில் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் செம்மையாக இருக்கா சிசில. எங்க இல்லை இல்லை இதுவே சூப்பராக தெரியுது. பயங்கரமாக இருக்குல்ல பேக்கெலாம் ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது. ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஆனால் மேலே போய் அப்படி என்ன இருக்குன்னு நாங்கள் இப்போ பார்த்தே ஆகணும். இவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ணி ஒரு 1 கிலோமீட்டர் வந்துருப்போமா? சாசி காமான் உன்னால் முடியும். காமான் ஏறு. ஏய் ஆனால் பாய்களா ஏன்டா இப்படி எல்லாரும் வாங்க ஏதாச்சும் பண்ணுங்க.
வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அதை பண்ணிட்டு பேர் எழுதுனா சக்சஸ் ஆயிடுன்னு சொல்றாங்க உங்களுக்கு. அவன் சசி 24 பேர் எழுதுவான். அனிதா அம்மோ தரிகா என்னடா அது மேடம் அதெல்லாம் நான் அனுப்பிச்சு விட்டு தான் இருக்கு மேடம். எல்லாம் ஃபெயிலியர் ஆல்ரெடி. 24 ஓகே 150 200 எங்க போறதுன்னு தெரியல. லெட்ஸ் கோ गाइस. அவன் மனசுல அவ்வளவு இடம் இல்லை இதுக்கப்புறம் வாங்க போலாம். அவனால பேச முடியாது இப்ப. அவன் வேன்ல ஒரு மாதிரி வந்துச்சா இல்ல உண்டு மேலையாமா மேல மேலன்னு சசியை ஒரேடியா மேல கூட்டு போயிடுவீங்க போலயே ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங்லயே 2 கிலோமீட்டர் தான் அதேதான். சசி அவங்க எப்படி நடக்கிறாங்க டங்கு டங்கு நடக்கிறாங்க வா அதுதான் சொல்றேன் நீ பிராக்டிஸ் பண்ணு சசி நீ பேக்ல ஏறா ஈஸியா இருக்கும். ஆமா இந்த டெக்னாலஜிலாம் உனக்கு தெரிஞ்சா மச்சான் ரிவர்ஸ்ல ஏறா சீரியஸா ஈஸியா இருக்கும். ஆனா பார்த்து கரெக்டா இருக்கணும். அவசரப்பட்டு இந்த கோயில் வந்து சாதாரணமா இருக்குன்னு நினைச்சு யாரும் நடந்து வந்துடாதீங்க. அப்புறம் கடைசியில சசி மாதிரி தான் போராட்டமா இருக்கும். ரொம்ப ட்ரெக்கிங் பண்ற மாதிரி இருக்கு. இன்னும் மேல ஏறுதுடா ஐயோ ப்ரோ நல்லா இருக்கா ப்ரோ என்னதான் ப்ரோ பயமா இருக்கா பாருங்களா ப்ரோ ஏதோ சஸ்பென்ஸ் வைக்கிறாரு. இவன் ஏதோ ஷார்ட் ரூட்ல பண்ண போறான். ஆகஸ்ட் ஏதோ பண்ண போறான் கோளாறு. கமான் ஆகஸ்ட் பாய் எகிரு. ரெடி 1 2 3 1 2 3 அவெல்லாம் வீட்டாண்ட தெருமுனைக்கு வாடா வண்டி எடுத்துன்னு வரனாலே வரமாட்டான் சசி ஆளு. வீட்டாண்ட வந்துதான் ஒரு ஏத்தின்னு போனன்னு வருதாரு. இப்ப தெரிஞ்சா ஃபைனலாக கோயிலை ரீச் பண்ணிட்டோம். அது மேலே தெரியுதா அதுதான் வந்து கோயில். இதுக்கு தான் இவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் பண்ணி வந்தது. என்ன இருக்குதாங்க இது தெரியுதுல பயங்கரமா. ஆமாம்மா இங்கேயும் தெரியுது மச்சான். அங்கே வரேன் அந்த வியூ வரேன் எடி செம்மையாக இருக்கான் பாரு ஆளு. சூரியனோட பயங்கரமாக இருக்கான் பத்தியா வியூ வேறு லெவலில் இருக்கா. இந்த வியூக்காக வேணா நீங்கள் இவ்வளோ தூரம் வரலாம். என்னடா ஆக சார் அதை பார்க்கணுன்னா நடுவில் செம்மையான வியூலாம் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு பயங்கரமாக வரலாம். நம்மளது தான் பரவாயில்ல மச்சான் அங்கே போய் விடலாம்டா. இந்த மாதிரி இங்கே வீடு கட்டுறதுனே எவ்வளோ தூரம் ஏறி வருவானுங்க போல. ரைஸ் இதெல்லாம் வந்து பார்த்துங்க வீடா இதெல்லாம். இந்த வீடுலாம் கட்டினீங்கன்னா நீங்களும் வீடு கட்டலான்னு ஒரு இது சொல்கிறானுங்க பூமர் கைஸ். என்ன லொகேஷன் நீ வீடு கட்டல. ஃபைனலாக மலை மேலே வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் இருக்க கோயில். இதுக்கு தான் வந்தோம் இவ்வளோ தூரம். ஐயோ இந்த மேலே வந்து இந்த கோயிலெலாம் உள்ளே போய் சுற்றி பார்த்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வியூக்காகவே கண்டிப்பாக இது ட்ரெக் பண்ணி வரலாம். பட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ட்ரெக்கிங்கு. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பசங்களோட வந்தீங்கன்னா கொஞ்சம் வந்துடலாம். கொஞ்சம் நல்லா அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு அந்த மாதிரி இருந்துட்டு நீங்கள் வரலாம். பட் ஆனால் ரொம்ப தூரம் ட்ரெக் பண்ணி வர மாதிரி இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் ரூமுக்கு தான் போகிறோம். ஸோ நான் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம் அதோட ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து ரூம் எப்படி இருக்குது எத்தனை ரூம்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயில்ஸாக காட்டுறேன். அதேமாரி நெக்ஸ்ட் நாங்கள் போகிற ஃபால்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். பெரிய பெட்டு சரிங்க வந்து 3 பேர் கம்ஃபர்டபுளாக படுத்துக்கலாம். ஸோ பெரிய பெட்டாக இருக்குது. நம்ம வந்து இங்கே வரதே வந்து ஜாலியாக ஒரு மாதிரி இயற்கையோடு என்ஜாய் பண்ணுறது தான். அது பக்காவான ஒரு பிளேஸிங்க. அதுங்க நைட் டைம்லலாம் இன்னும் சூப்பராக இருக்கும்.